இன்றைய இந்த டாக்குமெண்டரியில் திருப்பதி பாலாஜி கோயிலுடன் தொடர்புடைய உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் பல மர்மங்களை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறோம். ஆகையால் உங்களை திருப்பதி பாலாஜி கோயிலின் ஒரு மர்மமான மற்றும் அதிசயமான பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். இந்த வீடியோவை முழுவதும் கண்டிப்பாக பார்க்கவும், ஏனெனில் இந்த பயணத்தின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய மர்மம் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு இது வெறும் ஒரு வினாடி மட்டுமே, ஆனால் எங்களுக்கு இது மேலும் பல அற்புதமான விஷயங்களை உங்கள் முன் கொண்டு வருவதற்கான அளவற்ற ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கிறது. இப்போது இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம். சில கேள்விப்படாதவை, சில கண்ணுக்கு புலப்படாதவை மற்றும் சில அற்புதமான உண்மைகளுடன். ஆனால் இந்த கோயிலின் கட்டுமான கதையை அறிந்து கொள்ளும் முன் ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் வெங்கடேஸ்வரரின் இந்த தெய்வீக மூர்த்தி இங்கே எவ்வாறு வெளிப்பட்டார்? இந்த மர்மத்தின் தொடக்கம் ஒரு பழமையான புராணக் கதையில்தான் இருக்கிறது. அது நம்பிக்கையின் அடித்தளமாக மட்டுமல்ல, இந்த கோயிலின் மகிமையின் ஆதாரமாகவும் விளங்குகிறது. புராண நம்பிக்கைகளின்படி தேவரிஷி நாரதர் கங்கையின் கரையை அடைந்தார். அங்கு சில முனிவர்கள் ஒரு ஆழ்ந்த கவலையில் மூழ்கியிருந்தனர். நமது யாகத்தின் பலனை திரிமூர்த்திகளில் யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? இந்த சந்தேகத்தை தீர்க்க நாரதமுனி இதற்கான பதிலை மகரிஷி பிருகுவிடமிருந்து பெறுமாறு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். மகரிஷி பிருகு முதலில் பிரம்மதேவரிடம் சென்றார். ஆனால் அவர் பிரம்மாவுக்கு வணக்கம் செலுத்தவில்லை. எதுவும் சொல்லாமல் அவரின் முன் அமைதியாக நின்றார். இந்த மரியாதையற்ற நடத்தை பிரம்மதேவரின் மனதை காயப்படுத்தியது. ஆனால் பித்ரு சிநேகத்தினால் அவர் கோபமடையவில்லை, அமைதியாக இருந்தார். அதன்பின் அடுத்த சோதனைக்காக மகரிஷி பிருகு கைலாசத்திலிருக்கும் பகவான் சிவனை சந்திக்கச் சென்றார். பகவான் சிவன் மகரிஷி பிருகுவை கண்டவுடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அன்புடன் கூறினார், வரவேற்கிறேன் மகரிஷி பிருகு, தயவு செய்து என் ஆலிங்கனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பிருகுமுனி அந்த ஆலிங்கனத்தை மறுத்துவிட்டார். கடுமையான குரலில் அவர் கூறினார், மகாதேவா, நீங்கள் எப்போதும் தர்மமும் வேத மரியாதைகளையும் மீறி வந்துள்ளீர்கள். அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் அடிக்கடி இப்படிப்பட்ட வரங்களை வழங்குகிறீர்கள். அவை முழு சிருஷ்டிக்கும் பெரும் ஆபத்தாக மாறுகின்றன. எனவே உங்கள் ஆலிங்கனத்தை நான் ஒருபோதும் ஏற்க முடியாது. இந்த கடுமையான வார்த்தைகள் பகவான் சிவனை கோபத்தில் மூழ்கச் செய்தன. அவரின் மூன்றாவது கண் திறக்கப்பட உதவியது. ஆனால் மாதா பார்வதி உடனடியாக தலையிட்டு சிவனை அமைதிப்படுத்தி பிருகுமுனியை மேலும் செல்லமாறு சைகை செய்தார். பின்னர் மகரிஷி பிருகு வைகுண்டத்தை அடைந்தார். அங்கு பகவான் விஷ்ணு சேஷநாகத்தின் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் மற்றும் மாதாலட்சுமி அவரின் பாதங்களை சேவித்துக் கொண்டிருந்தார். பிருகுமுனி அப்போது கடும் கோபத்தில் இருந்தார். எந்த மரியாதையும் செலுத்தாமல் நேரடியாகச் சென்று பகவான் விஷ்ணுவின் மார்பில் காலால் தாக்கினார். ஆனால் பகவான் விஷ்ணு கோபமடையவில்லை அல்லது உணர்ச்சிவசப்படவில்லை. மாறாக அவர் அமைதியாக எழுந்து மகரிஷியின் பாதங்களைத் தொட்டு மிகவும் பணிவுடன் கூறினார், மகரிஷி, உங்கள் பாதங்கள் மிகவும் மென்மையானவை. என் மார்பு கடினமானது. உங்களுக்கு ஏதும் காயம் ஏற்பட்டதா? விஷ்ணுவின் இந்த பொறுமை, மன்னிப்பு மனம் மற்றும் பணிவு மகரிஷி பிருகுவின் இருதயத்தை ஆழமாக உலுக்கியது. அந்த நொடியில் அவருக்கு தெளிவான உணர்வு ஏற்பட்டது. திரிமூர்த்திகளில் பகவான் விஷ்ணுவே ஒருவர்தான் முழுமையான பொறுமை, கருணை மற்றும் பணிவின் அற்புதமான சங்கமமாக இருக்கிறார். அதன்பின் மகரிஷி பிருகு அனைத்து முனிவர்களின் முன்னிலையில் இந்த அறிவிப்பைச் செய்தார். நமது யாகங்களின் பலன் பகவான் விஷ்ணுவிற்கே அர்ப்பணிக்க வேண்டும். ஏனெனில் அவரே இந்த சிருஷ்டியின் உண்மையான பாதுகாவலரும் பொறுமையின் சின்னமுமாவார். ஆனால் மகரிஷி பிருகு பகவான் விஷ்ணுவின் மார்பில் காலால் அடித்த அந்த தருணத்தை பார்த்தவுடன் மாதா லக்ஷ்மி மிகவும் கோபம் கொண்டார். தன் அன்புக்குரிய கணவரின் அவமதிப்பை அவர் சகிக்க முடியவில்லை. மகரிஷிக்கு பகவான் விஷ்ணு தண்டனை அளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் விஷ்ணு மன்னிப்பின் பாதையையே தேர்ந்தெடுத்தார். இந்த அவமதிப்பை மாதா லக்ஷ்மி தாங்க முடியவில்லை. அவர் வைகுண்டலோகத்தை விட்டு வெளியேறி பூமியில் தவம் செய்யச் சென்றார். அவர் கோல்ஹாப்பூர் அருகிலுள்ள கரவீரபுரம் பகுதியில் வந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். இங்கே பகவான் விஷ்ணு மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தார். தன் பிரியமான லக்ஷ்மி இனி தன்னுடன் இல்லை என்பதால்
சில காலத்திற்குப் பிறகு அவரும் பூமிக்கு இறங்கி மாதா லக்ஷ்மியை தேடி காடு காடாக மலை மலையாக அலைந்து திரிந்தார். ஆனால் எங்கும் மாதாவின் எந்த அடையாளமும் அவருக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் அவர் வெங்கடகிரி பகுதியில் வந்து சேர்ந்தார். அங்கேயே ஓய்வெடுக்கத் தொடங்கினார். பகவானின் இந்த வேதனையை பார்த்து சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவர் அவருக்கு உதவ முடிவு செய்தனர். அவர்கள் ஒரு பசுவாகவும் ஒரு கன்றாகவும் வடிவம் எடுத்துக்கொண்டு மாதா லக்ஷ்மியிடம் சென்றனர். மாதா லக்ஷ்மி அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அந்த காலத்திலிருந்த சோழ வம்ச அரசரிடம் அவர்களை ஒப்படைத்தார். அரசர் அந்த பசுவையும் கன்றையும் தன் ஒரு மேய்ப்பரிடம் ஒப்படைத்தார். சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாகவே நடந்தது. ஆனால் பின்னர் அந்த மேய்ப்பர் கவனித்தார், அந்த பசு இனி பால் தரவில்லை. இது அவனுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஏனெனில் அந்த பசு முழு நாளும் எங்கோ சென்று மிகவும் தாமதமாக திரும்பி வந்தது. மேய்ப்பர் அரசரிடம் சென்று கூறினார், மகாராஜா, காட்டில் கிடைத்த அந்த பசுவும் கன்றும் அந்த பசு இப்போது பால் தரவில்லை, மேலும் தினமும் காட்டுக்குள் எங்கோ மறைந்து விடுகிறது. அரசர் கூறினார், நீ அதை கவனித்து அது எங்கு செல்கிறது என்பதை கண்டறி. இந்த மர்மத்தை நான் அறிந்தே தீர வேண்டும். அடுத்த நாள் அந்த சேவகர் பசுவை தொடர்ந்து சென்றார். அவர் பார்த்ததென்னவென்றால், அந்த பசு ஒரு மலைமேல் சென்று தன் முழு பாலையும் ஒரு எறும்பு புற்றின் மீது சிந்தியது. ஆனால் அந்த எறும்பு புற்று சாதாரணமான இடமல்ல. அங்கேயே பகவான் விஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அந்த பசு தினமும் அங்கு சென்று பகவானுக்கு தன் பாலை அர்ப்பணித்து அவரின் பசியை அடக்கி வந்தது. இந்த காட்சியை பார்த்ததும் அந்த சேவகர் கோபத்தில் மூழ்கினார். ஆவேசத்தில் அவர் அந்த பசுவின் மீது ஒரு கோடாரியை எறிந்தார். ஆனால் அச்சமயம் பகவான் விஷ்ணுவே தாமே முன்னே தோன்றி பசுவை காக்க நடுவில் வந்து நின்றார். கோடாரி பசுவை அல்ல, பகவான் விஷ்ணுவின் நெற்றியில் பட்டது. அந்த காயத்தின் ஆழமான சின்னம் இன்றும் திருப்பதி பாலாஜி மூர்த்தியில் தெளிவாக காணப்படுகிறது. தான் செய்தது என்ன என்பதை சேவகர் உணர்ந்தவுடனே அவன் அச்சத்தில் உறைந்து உடனடியாக அரண்மனை நோக்கி ஓடி முழு நிகழ்வையும் சோழ அரசரிடம் விவரித்தான். இதை கேட்டதும் அரசர் அதிர்ச்சியில் உறைந்தார். பதட்டமும் பச்சாதாபமும் நிறைந்த நிலையில் பகவான் தரிசனமளித்த அந்த இடத்திற்கே அவர் சென்றார். மிகவும் பணிவுடன் பகவானிடம் மன்னிப்பு கேட்டார். பகவான் விஷ்ணு அவரை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அதிசயமான வரத்தையும் வழங்கினார். அரசனே, அடுத்த பிறவியில் நீ ஆகாஷராஜா என்ற பெயரில் பிறப்பெடுப்பாய். உனக்கு ஒரு தெய்வீகமான மகள் பிறப்பாள், பத்மாவதி. அந்த பத்மாவதியையே நான் வெங்கடேஸ்வரர் ரூபத்தில் திருமணம் செய்து கொள்வேன். காலம் நகர்கிறது. சோழ அரசர் ஆகாசராஜா என்ற பெயரில் மறுபிறவி எடுக்கிறார். அவரது இல்லத்தில் ஒரு அழகிய கன்னியை பிறக்கிறாள், பத்மாவதி. அதே நேரத்தில் பகவான் விஷ்ணுவும் வாகுலா தேவியின் இல்லத்தில் ஸ்ரீனிவாசா என்ற வடிவில் அவதரிக்கிறார். ஆண்டுகள் கடக்கின்றன. பத்மாவதி ஒரு இளம் பெண்ணாக வளர்கிறாள். மற்றொரு பக்கம் விஷ்ணுவின் வெங்கடேஸ்வர அவதாரமான ஸ்ரீனிவாசும் திருமணத்திற்கு தகுதியானவராகிறார். ஒரு நாள் ஸ்ரீனிவாசா ஒரு காட்டு யானையை துரத்திக் கொண்டே ஆகாசராஜாவின் அரச மாளிகை தோட்டத்திற்குள் நுழைந்து விடுகிறார். அதே இடத்தில் அரசரின் மகள் பத்மாவதி தன் தோழிகளுடன் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். ஸ்ரீனிவாசும் பத்மாவதியும் ஒருவரையொருவர் பார்த்த அந்த நொடியில் இரண்டு ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றாக கலந்துவிட்டது போல் தோன்றியது. முதல் பார்வையிலேயே காதல் பிறந்துவிட்டது. சில காலத்திற்குப் பிறகு பத்மாவதி தன் தந்தை ஆகாசராஜாவிடம் திருமண விருப்பத்தை தெரிவித்தாள். ஆனால் ஸ்ரீனிவாசா ஒரு சாதாரணமும் ஏழையான இளைஞர் என்று அரசருக்கு தெரிந்ததும் அவர் அந்த திருமணத்தை நிராகரித்தார். ஆனால் அந்த இரவில் ஆகாசராஜாவின் கனவில் சுயமாகவே பகவான் விஷ்ணு தோன்றினார். முந்தைய பிறவியில் அவருக்கு கொடுத்த வரத்தை நினைவூட்டினார். அவரது மகளின் திருமணம் வெங்கடேஸ்வர ரூபமான விஷ்ணுவுடன் மட்டுமே நடைபெறும் என்பதை கூறினார். இந்த கனவின் தாக்கத்தால் அரசரின் பார்வை மாறியது. அவர் பத்மாவதி ஸ்ரீனிவாசா திருமணத்திற்கு தன் ஒப்புதலை வழங்கினார். இப்போது திருமண நேரம் வந்தது. அந்த காலத்தில் இருந்த வழக்கப்படி மணமகன் தரப்பு மணமகள் தரப்பிற்கு செல்வம் வழங்கினால்தான் திருமணம் முழுமையானதும் புனிதமானதும் என்று கருதப்பட்டது. ஆனால் ஸ்ரீனிவாசா ஒரு சாதாரண இல்லறவாசி. அவரிடம் அவ்வளவு செல்வம் இல்லை. அதனால் அவர் உதவிக்காக தேவர்களின் பொக்கிஷாதிபதி குபேரரை அணுகி செல்வத்தை கடனாக பெற்றார். மற்றும் ஒரு வாக்குறுதியும் அளித்தார். கலியுகம் முடிவதற்கு முன் இந்த கடனை நான் திருப்பி செலுத்துவேன் என்பதை. அந்த நாளிலிருந்து ஒரு நம்பிக்கை உருவானது. பகவான் வெங்கடேஸ்வரர் இன்றும் அந்த கடனை திருப்பி செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதே. அதனால்தான் பக்தர்கள்
திருப்பதி பாலாஜி கோயிலில் காணிக்கை செலுத்தும்போது அந்த செல்வம் பகவானின் அந்த கடனை அடைப்பதில் பங்களிக்கிறது என்று நம்பப்படுகிறது. இதனாலேயே திருப்பதி பாலாஜி கடன் பெற்ற கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அவரது பக்தர்கள் அந்த கடனை அடைக்க தங்கள் அதிர்ஷ்டத்தையும் பக்தியையும் அர்ப்பணிக்கிறார்கள். மாதா லக்ஷ்மிக்கு தன் பிரியமான ஸ்ரீஹரி விஷ்ணு பூமியில் அவதரித்து பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டார் என்பது தெரிந்தபோது அவரது மனம் குழப்பமும் வேதனையும் நிறைந்திருந்தது. அவர் ஸ்ரீனிவாசை நேரில் சந்திக்க முடிவு செய்தார். மாதா லக்ஷ்மி ஸ்ரீனிவாசை சந்திக்க வந்தபோது அதே இடத்தில் பத்மாவதியும் இருந்தார். இதுவே மாதா லக்ஷ்மியும் பத்மாவதியும் முதன்முறையாக நேருக்கு நேர் சந்தித்த தருணம். அதன்பின் உரையாடலுக்கு பதிலாக இருவருக்கும் இடையில் வாதம் தொடங்கியது. அன்பு, உரிமை மற்றும் புரிதல் இவைகளின் மோதல் சூழ்நிலையை கனமாக மாற்றியது. இந்த வாதம் மிகவும் தீவிரமான போது ஸ்ரீனிவாசா நிலையை அமைதிப்படுத்த தம்மையே ஒரு தெய்வீக மூர்த்தியாக மாற்றிக்கொண்டார். அந்த தருணத்தில் பகவான் சிவனும் பிரம்மதேவரும் அங்கே தோன்றினார். அவர்கள் இரு தேவிகளிடமும் கூறினார்கள், இந்த ஸ்ரீனிவாசா ஒரு சாதாரண ரூபம் அல்ல, மாறாக ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வெங்கடேஸ்வர அவதாரமே கலியுகத்தில் மனிதகுலத்தை காக்க அவதரித்தவர். சிவன் மற்றும் பிரம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் மாதா லக்ஷ்மியும் பத்மாவதியும் இருவரின் இருதயமும் அமைதியடைந்தது. அவர்கள் பகவான் ஸ்ரீனிவாசின் அந்த மூர்த்தியிலேயே தங்களை முழுமையாக சமர்ப்பித்துக் கொண்டு அந்தர்த்தியானம் அடைந்தனர். இதனால்தான் இன்றும் திருப்பதி பாலாஜி கோயிலில் பகவான் வெங்கடேஸ்வரனின் மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படும்போது அவரின் வக்ஷஸ்தலத்தில் மாதா லக்ஷ்மியும் மாதா பத்மாவதியும் இருவரின் உருவங்களும் தெளிவாக காணப்படுகின்றன. அங்குள்ள பூஜாரிகளின் கூற்றுப்படி அபிஷேகத்திற்கு பிறகு பகவானின் மூர்த்திக்கு கீழே வேட்டி, மேலே புடவை அணிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பகவானுடன் அவரின் இரு சக்திகளும் எப்போதும் உடன் இருக்கின்றன என்பதை குறிக்கிறது. இப்போது வரை இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்யுங்கள். உங்களின் சிறிய ஆதரவும் எங்களை மேலும் ஊக்குவிக்கிறது இப்படிப்பட்ட மர்மமும் சுவாரஸ்யமும் நிறைந்த கதைகளை உங்களிடம் கொண்டுவர. இப்போது அந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு பக்தரின் மனத்திலும் அடிக்கடி எழும் கேள்வி, இறுதியில் திருப்பதி பாலாஜி கோயில் எப்போது, யாரால் கட்டப்பட்டது? நண்பர்களே, இதுவரை பகவான் வெங்கடேஸ்வரரின் மூர்த்தி எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். ஆனால் கோயில் கட்டுமானம் குறித்து வரலாற்றில் பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் மர்மங்களும் உள்ளன. உண்மை என்னவென்றால், திருப்பதி பாலாஜி கோயிலின் துல்லியமான கட்டுமான காலம் இன்றும் ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்த கோயில் அவ்வளவு பழமையானது, அதன் தோற்றத்தை தெளிவாக நிர்ணயிப்பது மிகவும் கடினம். வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி இந்த கோயிலின் ஆரம்பகால குறிப்புகள் 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கின்றன. அந்த காலத்தில் பல்லவ, சோழ மற்றும் பாண்டிய வம்சங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தன. இந்த கோயிலின் ஆரம்ப கட்டுமானமும் மத சிறப்பும் பல்லவ அரசர்களின் முயற்சியால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. அவர்கள் திருமலா பகுதியை ஒரு முக்கியமான திருத்தலமாக மேம்படுத்தினர். பின்னர் சோழ மற்றும் பாண்டிய அரசர்கள் கோயிலின் அமைப்பை விரிவுபடுத்தி அழகிய சிற்ப வேலைப்பாடுகள், அற்புதமான தூண்கள் மற்றும் சிறந்த கட்டிடக்கலையின் அற்புத எடுத்துக்காட்டுகளை அதில் சேர்த்தனர். 14ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை விஜயநகர பேரரசின் மகத்தான மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அவரின் உரிமையாளர்களும் கோயிலின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்தனர். அவர்கள் கோயிலின் முக்கிய கோபுரம், நுழைவு வாயில், மண்டபங்கள், சபாக்கள் மற்றும் பிற கட்டிட அமைப்புகளை கட்டுவித்தனர். அத்துடன் கோயிலின் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவதற்காகவும் பெரும் தானங்களை அளித்தனர். இன்று நாம் காணும் திருப்பதி கோயிலின் முக்கிய வடிவம் விஜயநகர பேரரசின் காலத்தில்தான் உருவெடுத்தது. அதன் பிறகு பிராந்திய நவாப்களும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் கோயிலுக்கு பாதுகாப்பும் உதவியும் தொடர்ந்து கொண்டே வந்தது. இந்த தெய்வீக கோயிலின் மூல கட்டுமானம் யாரால் எப்போது செய்யப்பட்டது என்பதை இன்றும் தெளிவாக கூறுவது கடினமே. ஏனெனில் திருப்பதி பாலாஜி கோயில் ஒரு சாதாரண கட்டிடமல்ல, பல நூற்றாண்டுகளாக பக்தி, வாஸ்து, வரலாறு மற்றும் ஆஸ்தீக நம்பிக்கையின் உயிருடன் வாழும் ஒரு சின்னமாகவே இது விளங்குகிறது. இப்போது அந்த ஒரு பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அது திருப்பதி பாலாஜி கோயிலை உலகம் முழுவதும் தனித்துவமாக மாற்றியுள்ளது. அந்த பாரம்பரியம்தான் கேசதானம். நீங்கள் எப்போதாவது ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து
தங்கள் முடிகளை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்று சிந்தித்திருக்கிறீர்களா? இதற்கான பதில் ஒரு பழமையான புராணக் கதையில் மறைந்துள்ளது. பகவான் விஷ்ணு ஸ்ரீனிவாச ரூபத்தில் பூமியில் அவதரித்தபோது ஒரு மேய்ப்பன் கோடாரியால் தாக்கியதால் அவரின் தலையில் ஆழமான காயம் ஏற்பட்டது. அந்த காயத்துடன் சில முடிகளும் உதிர்ந்தன. இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்தார் கந்தர்வ கன்னி நீலாதேவி. அவருடைய நீளமான, அடர்த்தியான, அழகிய கூந்தல் அவரது அழகின் அடையாளமாக இருந்தது. ஆனால் ஒரு கணமும் யோசிக்காமல் நீலாதேவி தன் அழகிய முடிகளை வெட்டிக்கொண்டு பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணித்தார் மற்றும் அவரின் தலையில் அவற்றை இணைத்தார். மனித வாழ்வில் முடி என்பது நமது வெளிப்புற அழகின் முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது. ஆனால் நீலாதேவி எந்த ஒரு பற்றுமின்றி தன் முடிகளை பகவானுக்கு சமர்ப்பித்தார். அவரது இந்த நிஷ்காம பக்தியால் பகவான் விஷ்ணு மிகவும் மகிழ்ந்தார் மற்றும் ஒரு தெய்வீக அறிவிப்பை வெளியிட்டார். யார் யார் திருப்பதிக்கு வந்து உண்மையான மனதுடன் தங்கள் கேசங்களை அர்ப்பணிப்பார்களோ அவர்களின் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். அந்த நாளிலிருந்து இந்த பாரம்பரியம் ஆழ்ந்த ஆஸ்தீக நம்பிக்கையின் ஒரு முக்கியமான சின்னமாக மாறியது. நீலாதேவி அர்ப்பணித்த முடிகள் இன்றும் பகவான் வெங்கடேஸ்வரரின் மூர்த்தியில் அலங்கரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அவை நூற்றாண்டுகளாக அதேபோல் ஒளிவுடனும் அழகுடனும் இருந்து வருகின்றன. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2 கோடி பக்தர்கள் இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகிறார்கள். அதில் ஒவ்வொரு நாளும் சுமார் 2 லட்சம் பக்தர்கள் தங்கள் கேசங்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இந்த முடிகளை கோயில் ஊழியர்கள் மிகுந்த கவனத்துடன் சேகரிக்கிறார்கள். பின்னர் அவற்றை துவைத்து, உலர்த்தி சுத்தம் செய்கிறார்கள். அதன்பின் அவற்றிலிருந்து ஹேர் விக்ஸ் மற்றும் ஹேர் எக்ஸ்டென்ஷன்கள் உருவாக்கப்படுகின்றன. அவை உலகம் முழுவதும் மிகுந்த தேவை பெற்றுள்ளன. இந்திய முடிகள் உலகிலேயே மிகச் சிறந்தவை என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் திருப்பதி கோயிலிலிருந்து இந்த முடிகள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த முடி வர்த்தகத்தின் மூலம் கோயில் ட்ரஸ்ட் ஒவ்வொரு மாதமும் சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுகிறது. அந்த வருமானம் தானம், சமூக சேவை மற்றும் கோயில் நிர்வாகத்திற்கு பயன்படுகிறது. ஆனால் நண்பர்களே, இது ஒரே ஒரு மர்மம் மட்டுமே. திருப்பதி பாலாஜி கோவிலின் சுவர்களுக்கு பின்னால் இன்னும் பல அற்புதமான, மர்மமான மற்றும் உற்சாகம் தரும் உண்மைகள் மறைந்துள்ளன. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? திருப்பதி பாலாஜி கோவிலின் கருவறையில் எப்போதும் வீசிறிகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன என்று. அதற்கு காரணம் பகவான் வெங்கடேஸ்வரருக்கு அதிக வெப்பம் உணரப்படுகிறது. இங்குள்ள பூஜாரிகள் கூறுவதாவது, பகவானின் மூர்த்தி எப்போதும் வியர்வையால் நனைந்தபடியே இருக்கிறது. மேலும் சில நேர இடைவெளிகளில் பூஜாரிகள் ஒரு சிறப்பு துணியால் பகவானின் உடலை துடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், உடலை துடைத்த சில நொடிகளுக்குள் மீண்டும் வியர்வை துளிகளாக வழியத் தொடங்குகிறது. இதுவே அல்ல, பகவான் வெங்கடேஸ்வரரின் மூர்த்தியிலிருந்து ஒரு மர்மமான ஒலி கூட கேட்கிறது. அது கடல் அலைகள் கரையை மோதும் சத்தம் போல் இருக்கிறது. இந்த ஒலி மூர்த்தியின் உள்ளிருந்து வருகிறது. இந்த அனுபவம் இந்த கோவிலுக்குள் ஆழ்ந்த பக்தியுடன் நுழையும் ஒவ்வொரு நபருக்கும் உண்டாகிறது. மக்கள் நம்புவது இவை அனைத்தும் பாலாஜி உண்மையிலே சஜீவமாக இருக்கிறார் என்பதற்கான சாட்சிகளே. கூறப்படுவது என்னவென்றால், பகவான் வெங்கடேஸ்வரரின் திருவடிகளிலிருந்து வைகுண்டத்தின் ஒரு தெய்வீக நதி பாய்ந்து வருகிறது. அதன் பெயர் விரஜா நதி. மேலும் கோயில் வளாகத்தில் உள்ள போமலா பாவி என்ற கிணறு அதே விரஜா நதியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இதனால்தான் இந்த இடம் கலியுகத்தின் வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கே ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவே தாமாக வாசம் செய்கிறார். இப்போது இன்னொரு மர்மத்தை கேளுங்கள். இந்த கோயிலில் அர்ப்பணிக்கப்படும் ஒவ்வொரு பொருளும், அது பாலாகட்டும், மலராகட்டும், நெய்யாகட்டும் அல்லது மற்ற எந்த பொருளாகட்டும், அவை அனைத்தும் இங்கிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இன்று வரை அந்த கிராமம் எது என்பதை யாரும் அறியவில்லை. அதன் பெயரை யாரும் கேட்டதில்லை. அங்கு சென்று யாரும் பார்த்ததுமில்லை. பலர்
அந்த கிராமத்தை தேட முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அது இன்றும் ஒரு மர்மமாகவே தொடர்கிறது. இன்னொரு நம்பிக்கை என்னவென்றால், திருப்பதி பாலாஜி கோயில் 7 மலைகளின் மீது அமைந்துள்ளது. அந்த 7 மலைகளும் ஒன்றாக சேர்ந்து சேஷநாகனின் 7 தலைகளை, அதாவது பணங்களை சின்னமாக கருதப்படுகின்றன. மற்றும் பகவான் வெங்கடேஸ்வரர் அந்த சேஷநாகனின் மடியில்தான் ஓய்வெடுத்து வாசம் செய்கிறார். திருப்பதி பாலாஜி கோயிலின் பிரசித்தி பெற்ற லட்டு பிரசாதம் ஒரு இனிப்பு மட்டுமல்ல, அது ஒரு தெய்வீக அற்புதக் கதையாகும். கூறப்படுவது என்னவென்றால், பகவான் வெங்கடேஸ்வரரின் மூர்த்தி முதன்முறையாக கோயிலில் நிறுவப்படும்போது பூஜாரிகள் பகவானுக்கு முதற்கட்ட நைவேத்தியமாக எதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று குழப்பத்திலிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு வயதான பெண்மணி ஒரு தட்டுடன் அங்கே வந்தார். அதில் மணமிக்க லட்டுகள் நிறைந்திருந்தன. அந்த மூதாட்டி கூறினார், இவைகளை பகவானுக்கு முதற்கட்ட நைவேத்தியமாக அர்ப்பணியுங்கள். பூஜாரிகள் அந்த லட்டுகளை பகவானுக்கு அர்ப்பணித்தனர். பின்னர் அதை பிரசாதமாக சுவைத்தபோது அதன் சுவை அவ்வளவு தெய்வீகமும் அரியதுமானதாக இருந்ததால் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் அந்த மூதாட்டியிடம் லட்டு செய்வதற்கான முறையை கேட்டனர். அவள் புன்னகைத்தாள், முறையை சொன்னாள் மற்றும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்தர்த்தியானமடைந்தாள். அப்போதுதான் இது நம்பப்பட்டது. தாமாகவே மாதா லக்ஷ்மி ஒரு பக்தையாக வந்து பகவானுக்கு பிரசாதத்தின் சுட்டுக்காட்டை அளித்தார் என்று. அன்றிலிருந்து இந்த லட்டு கோயிலின் சிறப்பு பிரசாதமாக மாறியது. கூறப்படுவது என்னவென்றால், பகவான் வெங்கடேஸ்வரரின் மூர்த்தியின் முன்பாக ஒரு தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த தீபத்தில் எண்ணெயுமில்லை, நெய்யுமில்லை, பத்தியுமில்லை. இருந்தாலும் அந்த தீபம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இடையறாது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் கேட்கிறார்கள், இது எப்படி சாத்தியம்? ஆனால் அங்குள்ள பூஜாரிகள் சிரித்துக்கொண்டே கூறுகிறார்கள், இதுவே இந்த இடம் வைகுண்டம் என்பதற்கான சாட்சி. இங்கே சுயமாக பகவான் வாசம் செய்கிறார். இந்த தீபம் யாராலும் ஏற்றப்படவில்லை, மாறாக இது தானாகவே எரியத் தொடங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை அக்ஷய ரூபத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. பல அறிவியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த மர்மத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்துள்ளனர். ஆனால் இன்று வரை யாருக்கும் இதற்கான பதில் கிடைக்கவில்லை. இந்த கோயில் ஒரு திருத்தலம் மட்டுமல்ல, நம்பிக்கை, பக்தி மற்றும் தெய்வீகத்தின் உயிருடன் வாழும் சாட்சியாகும். நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகிறார்கள். தங்கள் மன விருப்பங்களை எடுத்துக்கொண்டு, சிலர் கேசதானம் செய்து, சிலர் தானம் செலுத்தி. ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு உறுதி இருக்கிறது. பகவான் வெங்கடேஸ்வரர் அவர்களின் பிரார்த்தனைகளை கேட்கிறார், அவர்களின் துன்பங்களை அகற்றுகிறார் மற்றும் அவர்களின் வாழ்க்கையை சுகமும் அமைதியும் நிறைந்ததாக மாற்றுகிறார். நீங்கள் எப்போதாவது திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு சென்றுள்ளீர்களா? ஆம் எனில் உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டுகளில் நிச்சயம் எங்களுடன் பகிருங்கள். மேலும் இந்த கோயிலுடன் தொடர்புடைய வேறு ஏதாவது மர்மமான தகவல் உங்களிடம் இருந்தால் அதையும் எங்களுடன் பகிருங்கள். நாங்கள் மீண்டும் விரைவில் உங்களை சந்திப்போம், இன்னொரு மர்மமான, இன்னொரு அதிசயமான டாக்குமெண்ட்ரியுடன். நன்றி. ஜெய் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர்.